டிஎம்கே உடைய ஊடகங்கள் பயங்கர ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சு. ஆமாம், நீங்கள் வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டிவிகே கட்சியில் உள்ள எல்லோரையும், அதாவது யார் யார் என்னென்ன கண்டென்ட் கிடைக்குது அதெல்லாம் பயங்கரமாக வைரல் பண்ணுறாங்க. குடிச்சிட்டு நடு ரோட்டில் சண்டை போடுறான், நிறைய பார்த்தாச்சு. டிவிக்கே ஒரு சின்ன பேட்ச் வச்சா கூட அது ஒரு பிரச்சனை. பயங்கரமாக அதை வந்து கான்ட்ரவர்சி பண்ணி அதை இணையதளங்களில் அவங்களுடைய எஸ்இஓ விங்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குல்ல, அதை வச்சு பயங்கரமாக ஃபைட் இப்பே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு பயங்கரமான ஒரு அழுத்தத்தையும் ஒரு பயங்கரமான நெருக்கடியும் கொடுக்குற அளவிற்கு மக்கள் மத்தியில் அந்த டிவிகே கட்சிக்கு இருக்கிற நற்பெயரை களங்கப்படுத்த வேண்டும். விஜய் அவர்களை எப்படி வந்து மக்கள் நம்பி அவர் மேல் அவ்வளவு அளவு கடந்த மரியாதையும் பாசமும் வைத்து ஆட்சி அதிகாரத்தில் வைத்தார்களோ அதே மக்கள் வந்து அவரை வந்து எள்ளி நகையாட வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு சூழ்ச்சிகள் தான் இது. அந்த வேலையை வந்து அவங்க அப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. 6 மாதம் என்ன டைம், இப்பயே வந்து ஒவ்வொரு நாளும் அதுதான் ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர்களுடைய எந்த உருட்டு வித்தையும் இங்கே வந்து பலிக்காது. மக்கள் வந்து எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியுது, எது பால் எது தண்ணி என்று மக்கள் வந்து புரிந்து கொண்டு விட்டார்கள், தெரிந்து கொண்டு விட்டார்கள், அறிந்து விட்டார்கள்.